வாய்ஸ் கேக்குதாம்மா? ஒரே ஏன் எக்கோ வருதுடா? கொஞ்சம் செக் பண்ணிடு. ஆ. நான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்து என்ன டவுட் இருந்தாடா? சார் லாஸ்ட் கிளாஸ் பார்த்து என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். சரி டேக்கங்க. இப்போ காமா டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பார்ப்பீங்க? என்ன ஐடியா? சார் காமா டிஸ்ட்ரிபியூஷன் மோஸ்ட்லி வராது. அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சார் அந்த ஹெச் டெஸ்டும் அந்த ஜெட் டெஸ்டும் அந்த டி டெஸ்டும் முடிச்சிடலாம் சார். ஓகே, இஜெட் டெஸ்ட்டும் டி டெஸ்ட்டும் முடிச்சிடலாம். அருமையானது. அது நேத்தே மெசேஜ் போட்டுக்கலாம்ல? சார் இல்ல நேத்தே மெசேஜ் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம். ஜெட் டெஸ்ட்டும் டி டெஸ்ட்டும் முடிச்சிடலான்னு சரி எடுத்துடலாம். சரிங்களா? இஜெட் டெஸ்ட் டி டெஸ்ட் ஆல்ரெடி 1 டைம் 2 டைம்ல சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த பக்கம் 5th மாடல் போடாம போகலையா? 5th மாடல் ஸ்டார்ட் பண்ணலையா? இன்னும் பண்ணல சார். சரி, ஓகேம்மா. 5th மாடல் என்ன வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா கைப்போதியஸ். கைப்போதியஸ் என்னடா இருக்குங்க? நீங்க சிக்ஸ்த் யூனிட் எனக்கு மெட்டீரியல் அனுப்பல, அது பாத்துக்கோ அனுப்பிடுறேன். ஓகே சார். கைப்பதினியஸ் அனுப்பிட்டேன் சார், நேத்து அனுப்பிட்டேன் சார். நேத்து அனுப்பியிருந்தியா? இல்லையே, நேத்து சும்மா அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் அனுப்பியிருந்தேன், மெட்டீரியல் அனுப்பலையே. அனுப்பிடுங்க சார். 6 போட்டு ஒரு 5 o'clock மறுபடியும் அனுப்புங்க சார். அப்படியா? ஓ, இருக்குது. இப்ப அனுப்பிக்கிறேன். ஓ, திரும்ப அதே தான் அனுப்பிக்கிறீங்கறியா? இல்லையே, நேத்து அனுப்புனது எது நடக்குது? நேத்து 5 o'clock வந்து எனக்கு என்ன வந்திருக்குன்னா உன்னோட சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் வந்திருக்குது. 3 o'clock பக்கம். ஆஹா, 3 o'clock அனுப்பிக்கிறியா? ஓகே, நோ ப்ராப்ளம், எடுத்தாச்சு. ஓகே சார். தேங்க்யூ. சரி டாக்டர், இப்ப கைப்பத்தனீஸ்னா என்ன ஐடியா கிடையாது? கைப்பத்தனீஸ்னா என்ன? சார் ஒண்ணு நடக்காத ஒண்ணு நாம நடக்க போகுதுன்னு நாமளே அசியூம் பண்ணிக்கிறது சார். ஓகே, அசியூம் பண்ணிக்கிறது. நடக்காதது வந்து நடந்ததை அசியூம் பண்ணிக்கிறது. அப்படின்னு மீனிங் என்ன? பாசிட்டிவ் அசியூம் பண்ணுவேன், நெகட்டிவ் அசியூம் பண்ணுவேன்? பாசிட்டிவ் சார். அப்ப அப்படி பாசிட்டிவ் அசியூம் பண்ணா அதுக்கு பேர் என்னது? ஒண்ணுமே இல்லை, நல் கைப்பத்திஸ்னு அர்த்தம். சரிங்க, கைப்பத்திஸ் 2 டைப் சொல்றாங்க. ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா நல் கைப்பத்திஸ், அனதர் ஒன்று பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் கைப்பத்திஸ். அது கட்சி ஒன்று நோட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கட்சியே நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படின்னா மீனிங் என்ன ஆகுது? ஒண்ணு வந்து நடக்காதான் நடக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறீங்க. அது நடக்குதா? நடந்துச்சுன்னா ஓகே பாசிட்டிவ், இல்லைன்னா நாட் பாசிட்டிவ். சரிங்களா? அப்போ நாட் பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவீங்க? ஆல்டர்னேட் கைப்பத்திஸ்க்கு வந்துருவீங்க. கரெக்டா தானே? ஆமா சார். இதுதான் வந்து உனக்கு கைப்பத்தினியஸோட ஒரு பேசிக் ஐடியா. ஓகே சார். சோ இதுல இருந்து நம்ம எப்படி ப்ராப்ளத்துக்கு போறது? இப்போ வந்து 1 டெல் டெஸ்ட், 2 டெல் டெஸ்ட் அந்த மாதிரி ஐடியாலாம் இருக்குது. 1 டெல் டெஸ்ட்னா என்ன இருக்கும்? 2 டெல் டெஸ்ட்னா என்ன இருக்கும்? அப்படின்னா இங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2 கான்செப்ட் இருக்கும். ப்ராப்ளம் ஃபுல்லாவே எப்படி வரும்னா, ஒன்று பாப்புலேஷன் கான்செப்ட், இன்னொன்னு வந்து சாம்பிள் கான்செப்ட். 2 கான்செப்ட். பாப்புலேஷன் கான்செப்ட் வர மீன் வந்து மியூ நோட் பண்ணுவாங்க. இது வந்து சிக்மா நோட் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இங்க வர மீன் வந்து எக்ஸ் பார் நோட் பண்ணுவாங்க. இங்க வரது வந்து எஸ்என் நோட் பண்ணுவாங்க. சாம்பிளோடது. சரிங்களா? சாம்பிள் பாப்புலேஷன். சரி டேகனே. அப்ப 1 டெல் 2 டெல் டெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, 2க்கும் எது கம்பேரிசன் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா அது வந்து 2 டெல் டெஸ்ட். 2மே வந்து ஓகே. நம்ம எடுக்கக்கூடிய கான்செப்ட் வந்து பாப்புலேஷனுக்கும் சரி, சாம்பிளுக்கும் சரி எந்த டிஃபரண்ட் வரல. அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து சொல்லணும்னா அதுக்கு பேர் என்னது? 2 டெல் டெஸ்ட். சரிங்களா? சரி. 2க்குள்ள டிவியேஷன் பாப்புலேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வந்து என்ன கண்டிஷன்? மேபி லெஸ் தென் கண்டிஷன் ஆர் கிரேட்டர் தென் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி வந்ததுன்னா அதுக்கு பேர் 1 டெல் டெஸ்ட். ஓகேங்களா? அப்ப இதுக்கு பேர் லெஃப்ட் சைடு, இதுக்கு பேர் ரைட் ஹேண்ட், அண்ட் இப்போ போறதுக்கு பேர் லெஃப்ட் ஹேண்ட். இந்த மாதிரி கேஸ்க்கு வரும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம டேபிள் வேல்யூ பார்த்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இது வந்து இது, இது வந்து இது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 டயகிராம் பாத்தீங்கன்னா 1 டெல் டெஸ்ட் வருது. அதாவது பாப்புலேஷன் மீன் வந்து கம்பேரிசன் டு த ஹையரா இருக்கணும். சரிங்களா? ஏன்னா பாப்புலேஷன் மீன் வந்து கம்பேரிசன் டு த லெஸ்ஸரா இருக்கணும். அப்படின்னா இதுக்கு பேர் வந்து 1 டைல். ஓகேங்களா? இதுக்கு பேர் 1 டைல். இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபைனா இது ரைட் டைல் டெஸ்ட். இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபைனா இது லெஃப்ட் டைல் டெஸ்ட். சரியாமா?
ஓகே சார். சரி, திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே சார். சரிம்மா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எரர். எரர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது ஆக்சுவலா நெறைய டைம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. டைப் 1 எரர், டைப் 2 எரர்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் என்னம்மா? கைப்பத்தனிஸ் நீ சொல்லிட்ட ஆல்ரெடி. டைப் 1 எரர்னா என்ன? டைப் 2 எரர்னா என்ன? அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் நீ மெயினா தெரிஞ்சுக்கணும். டைப் 1 எரர்னா என்ன? டைப் 2 எரர்னா என்ன? எனி ஐடியா? தெரியல சார். அது அவரு அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்லன்ட்டாரு சார். அது தெரியல சார். ஓகே, ஓகே. அது இம்பார்ட்டன்ட் இல்ல. அது நம்ம இம்பார்ட்டன்ட் தான். பட் நீங்க வந்து இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் ரிலேட்டடா படிக்கிறனால உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. அதே 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் படிக்கும்போது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லிறேன்டா. இப்ப பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன? பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள்னா என்னடா இது? சார் பாப்புலேஷனா லைக் டோட்டலா, சாம்பிள்னா அதுல இருந்து கொஞ்சம் மட்டும் எடுக்கிறது. வாவ்! சூப்பர். இப்ப நாம வந்து பெரிய ஒரு கம்பெனில லட்சக்கணக்கான ப்ராடக்ட் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஒரு டாப் லெவல் கம்பெனில. நமக்கு தெரியாது அது டாப் லெவல் கம்பெனியா என்னன்னு நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? உனக்கு ஒரு 1000 நீ ஒரு சின்ன ஒரு பெரிய கம்பெனி. மேபி மொபைல் ஸ்டோர் ரூம்னு வச்சுக்கலாம். அது என்ன மொபைல் எனக்கு தெரியாது. ஒரு டாப் பிராண்டோடது. சரிங்களா? அதுல வந்து நீ சின்னதா ஒரு 1000 மொபைல் வச்சு நீ சேல்ஸ் பண்றதுக்காக நீ போய் செக் பண்ற. அதுல இருந்து என்ன பண்றீங்க? டாப் பிராண்டுன்னு நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மொபைல் எடுத்து நீ செக் பண்ற. சரிங்களா? அந்த 3 மொபைல் எடுத்து செக் பண்ணும்போது, உனக்கு வந்து டிபெக்டிவ், நான் டிபெக்டிவ் எப்படி நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அது சாம்பிள். இது வந்து சாம்பிள். இது வந்து சாம்பிள் கண்டிஷன் வச்சு நம்ம செக் பண்றோம். பாப்புலேஷனோட கண்டிஷன். சரிங்களா? அப்ப அந்த கண்டிஷன் ஓகே. இது வந்து உனக்கு வந்து குட் ப்ராடக்ட்டா, பேட் ப்ராடக்ட்டானா, மேபி ஒரு எப்படியாப்பட்ட கம்பெனியா இருந்தாலும் ஒரு லட்சக்கணக்கான ப்ராடக்ட் தயாரிக்கும்போது டிபெக்டிவ் ஐட்டம் செய்யும். சரிங்களா? எவ்வளவு பெரிய நம்ம டாப் லெவல் கம்பெனி சம் டிபெக்டிவ் ஐட்டம் வந்து செய்யும். உங்க கைக்கு வர்றது வந்து சம் டிபெக்டிவ் ஐட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல கம்பெனி பட் டிபெக்டிவ் ஐட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்குவேன். அப்ப என்ன பண்ண போற? அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான். பட் நீ என்ன பண்ண போற? ரிஜெக்ட் பண்ணிருவ. கரெக்ட்டுங்களா? நல்ல கம்பெனி பட் நீ என்ன பண்ணுவ? ரிஜெக்ட் பண்ணிருவ. சரிங்களா? இது என்ன ஆக போகுது? நல்ல கம்பெனி ரிஜெக்ட் பண்ணா யாரோட ரிஸ்க்? உன்னோட ரிஸ்க். இதுக்கு பேர் கஸ்டமர்ன்னு வச்சுக்குவேன். நீ செலக்ட் பண்ற பேர் கஸ்டமர். இது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர். ஓகேங்களா? யாரு ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்க தான் ப்ரொடியூசர். சரியாம்மா? அப்ப ஒரு ஓகே நல்ல சார். கம்பெனிய ரிஜெக்ட் பண்ணா யாரோட ரிஸ்க்? அதே மாரி நல்ல கம்பெனி வந்து நீ ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா யாரோட ரிஸ்க்? அந்த மாரி செக் பண்றதா. சரிங்களா? இங்க பாருங்க கட்ச் நாட் ட்ரூ. ஓகே. கட்ச் நாட் ட்ரூன்னு நீ ஆல்ரெடி சொல்லிட்ட. நம்ம இருக்கிறது நல்ல கம்பெனி நம்ம எடுக்கிறோம். அப்ப அந்த நல்ல கம்பெனி வந்து நீ வந்து ரிஜெக்ட் பண்ணிருவ, அக்செப்ட் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சரியாம்மா? அந்த கம்பெனியோட ஓகே சார். நீ ரிஜெக்ட் பண்ணிட்டீன்னா என்னது? அப்ப இவங்க மேல ஃபால்ட். அப்ப இவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான பொருள் வந்து தேக்க இருக்க போகுது. அப்ப யாரோட ரிஸ்க்கா இருக்க போகுது? ஒரு நல்ல கம்பெனி வந்து நீ பொருள ரிஜெக்ட் பண்ணிட்டீன்னா, உன்னோட ரிஸ்க்கா இருக்காது. ப்ரொடியூசர் ரிஸ்க்கா தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட பொருள் வந்து மீதி ரிமைனிங் இருக்க போறதில்ல. சரியாம்மா? அதே ஒரு ஓகே பேட் சார். கம்பெனி வந்து நல்லா பாத்துக்கங்க. ஒரு பேட் கம்பெனி ஃபால்ஸ் கட்ச்நாட் ஃபால்ஸ். கட்ச்நாட் ஃபால்ஸ்ன்னு என்னது? ஒரு பேட் கம்பெனி வந்து நீ அக்செப்டட் பண்ணிட்டீன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஒரு பேட் கம்பெனியோட குவாலிட்டி. மொபைல் ப்ராடக்ட் நெறைய பேட் கம்பெனியோட ப்ராடக்ட் இருக்கும். சரிங்களா? அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து உனக்கு புடிச்சு போயிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நீ வந்து வாங்கிட்டு போயிட்டீன்னா, அப்ப என்ன ஆகப்போகுது? கொஞ்ச நாள்லயே உனக்கு வந்து ஃபால்ட் ஆக சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்ப அது என்ன யாரோட ரிஸ்க்கா இருக்கும்? கன்சியூமர் ரிஸ்க்கா இருக்கும். ஒரு பேட் கம்பெனி. பட் நீ சாம்பிள் எடுத்துட்டு ஓகே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வாங்கிட்டு போயிட்டீன்னா, கொஞ்ச நாள்ல உனக்கு ஃபால்ட் ஆக போகுது. அப்போ உனக்கு கன்சியூமர் ரிஸ்க்கா இருக்கும். சரிங்களா? அப்ப அதுக்கு பேர் என்னது? ஓகே டைப் சார். எரர். டைப் 1 எரர்னா என்னது? ப்ரொடியூசர் ரிஸ்க். ஒரு நல்ல கம்பெனிய நீ ரிஜெக்ட் பண்ணிட்டீன்னா, அப்ப அவரு என்ன பண்ணுவாரு? அது தயாரிக்கிறதுக்கு என்ன வழியோ, அத நம்ம பார்த்து விற்பனைக்கு என்ன வழியோ, அத ரிஸ்க் எடுத்து பண்ணுவாரு. இது என்னது? டைப் 2 எரர் வந்து கன்சியூமர் ரிஸ்க். கன்சியூமர் ரிஸ்க்னா என்னது? ஒரு பேட் கம்பெனி வந்து நீ செலக்ட் பண்ணிட்ட. நான் வாங்க போறேன் செலக்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இந்த 2 இதுதான் வந்து ரிஜெக்ட் பண்றது வந்து நம்ம அக்செப்ட் பண்றதும், அக்செப்ட் பண்றது வந்து ரிஜெக்ட் பண்றதும் வந்து மாத்தி மாத்தி நடக்கிற பேரு கன்சியூமர் ரிஸ்க், ப்ரொடியூசர் ரிஸ்க்ன்னு நம்ம மாறப்போகுது. இதுதான் டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர். சரியாம்மா? ஓகே சார். இது மெயின் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரியாடா? ஓகே சார். மேபி அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எக்ஸாம்பிள்ஸ் வரும். இப்ப என்னன்னா ரிஜெக்டட், அக்செப்டட்ங்கிறனால 2 கான்செப்ட் இருக்குற கண்ணு. ஒண்ணு சாம்பிள் சைஸ் பொறுத்தவரைக்கும் 2 டெஸ்ட் இருக்குது. சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, n வந்து கிரேட்டர் தென் 30யா இல்ல n வந்து லெஸ் தென் 30யா? சரிங்களா? n கிரேட்டர் தென் 30னா உனக்கு வந்து லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். ஓகேங்களா? லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். சரியாம்மா? n வந்து லெஸ் தென் டெஸ்ட்னா இது மாடுலோ 6 இருக்கிறது.
ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். சரியாம்மா? கண்ணு இருக்கிறியா? இருக்கு சார். n வந்து less than 30 இருந்தா ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட், n வந்து greater than 30 இருந்தா லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். ஓகேவாடா கண்ணு? ஓகே சார். சரி. இப்ப வந்து ஒரு இது பண்றது நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட்ம்பாங்க. எந்த லெவல் வரைக்கும் போனா நீ அக்செப்ட் பண்ணுவ, எந்த லெவலுக்கு மேல போனா ரிஜெக்ட் பண்ணுவ. அப்ப அது ஒரு லெவல் இருக்குதுல்ல. அப்ப அதுக்கு பேரு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட்பாங்க. அந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட்டோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஆல்பான்னு நோட் பண்ணுவாங்க. சரியாம்மா? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஆர் கிரிட்டிக்கல் ரீஜியன். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் வச்சு தான் நம்ம கிரிட்டிக்கல் ரீஜியன் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டயகிராம் டிரா பண்றாங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்பாவோட வேல்யூ இங்க இருக்குது. சரிங்களா? ஆல்பாவோட வேல்யூ இங்க இருக்குது. அப்ப லெவல்ங்கிறது இங்க தான். இதுக்கு மேல இந்த பக்கம் போச்சுன்னா இது வந்து ரிஜெக்டட் ரீஜியன். இந்த பக்கம் இருக்கிற ரீஜியனுக்கு பேர் என்னது? இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட்ங்கிறது ஆல்பா. அப்ப ஆல்பாக்கு இந்த வேல்யூ அதுக்கு பேர் ரிஜெக்டட் ரீஜியன். அதே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்ததுன்னா, இந்த பக்கம் வந்ததுன்னா இதுக்கு பேர் அக்செப்டட் ரீஜியன். சரிங்களாம்மா? இந்த பக்கம் வந்ததுன்னா இது ஃபுல்லா ஓகே சார். அக்செப்டட் ரீஜியன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? புரியுது சார். அப்ப எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஆல்பாவோட வேல்யூ என்ன பெர்சன்டேஜ் எடுக்கணுங்கிறாங்கன்னா 5% ஆர் 1% ஆர் 10%, சம்டைம் 2% குடுக்குறாங்க. சரிங்களா? சம்டைம் 2% குடுக்குறாங்க. அப்ப லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, அவன் கொஸ்டின்ல குடுப்பான். இல்லன்னா நீ அஸ்யூம் பண்ணணும். சரிங்களா? ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்ல குடுப்பான். இல்லைன்னா நீயே அஸ்யூம் பண்ணணும். ஓகேங்களா? அதுல குடுக்கலைன்னா அஸ்யூம் என்னென்ன அஸ்யூம் பண்றது சார்? என்னம்மா? என்ன பெர்சன்டேஜ் அஸ்யூம் பண்றது சார்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5% எங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. பார்த்துக்க. 5% அஸ்யூம் பண்ணணும் மேக்ஸிமம். ஏன்னா எதுவுமே 100% ட்ரூவா இருக்காது. அதே மாரி 99% ரொம்ப டிஃபிகல்ட். சரிங்களா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1%ம்பாங்க. மேக்ஸிமம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5%ம்பாங்க. சரிங்களா? அப்ப இது வந்து ஓகே. 90% 95% பார்த்தீங்கன்னா அக்செப்டட் ரீஜியன். இந்த ரீஜியனுக்கு பேர் என்னது? அக்செப்டட் ரீஜியன். இது பார்த்தீங்கன்னா 5%ஆ நீ 1%ஆ நீ எத எடுக்கிறீன்னு தெரியல. இந்த பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் ரீஜியன். சரிங்களா? ரிஜெக்டட் ரீஜியன் ஆர் கிரிட்டிக்கல் ரீஜியன். கிரிட்டிக்கல் ரீஜியன் நீ வந்து ரிஜெக்ட் பண்ற ரீஜியனுக்கு பேர் கிரிட்டிக்கல் ரீஜியன். சரிங்களா? ரெண்டுமே இங்க தான் இருக்கு. ஓகே. சரியாம்மா? ஓகே சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? அக்செப்டட் என்ன? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் என்ன? இது எல்லாமே நமக்கு டேபிள் வேல்யூ இருக்கும். அந்த டேபிள் வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணி நம்ம போட போறோம். சரிங்களா? ஓகே சார். ஆல்ரெடி நான் சொன்னேன் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்னு. லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்க்கு நேம் பார்த்தீங்கன்னா, மெயின் இம்பார்ட்டன்ட் இஜெட் டெஸ்ட்ம்பாங்க. சரிங்களா? ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்க்கு 2, 3 நேம் இருக்குது. லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்க்கு மட்டும் நம்மளுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னேன்? இஜெட் டெஸ்ட்ம்பாங்க. இஜெட் டெஸ்ட்ல 2 கன்டென்ட் இருக்குதுங்க. சரிங்களா? இஜெட் டெஸ்ட். லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் உங்களுக்கு மாடல் ஆஃப் 5ல. மாடல் ஆஃப் 5ல லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்ல 2 கன்டென்ட் இருக்குது. அதுக்கு பேரு இஜெட் டெஸ்ட். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, n greater than 30. இது நல்லா நோட் பண்ணிக்கோ. 5th மாடல்ல பார்த்தது எல்லாமே n ஓட வேல்யூ greater than 30 தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு 2 ஓகே கான்செப்ட் சார். இருக்கு. 2 கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பார்த்தீங்கன்னா மீன் டெஸ்ட். ஒண்ணு பார்த்து மீன் டெஸ்ட். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் ஆர் ப்ராபபிலிட்டி டெஸ்ட். ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் ஆர் ப்ராபபிலிட்டி டெஸ்ட். சரிங்களா? ஒவ்வொன்றும் இதுக்கு 2 ஓகே டிவைட் சார். ஆகுது. இதுல 2 டிவைட் ஆகும்போது இதுக்கு என்னன்னா சிங்கிள் மீன் டெஸ்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மீன் டெஸ்ட். இது டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீன், டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீன் ஆர் டபுள் மீன் டெஸ்ட். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீன் ஆர் டபுள் மீன் டெஸ்ட். சரிடா கண்ணு? ஓகே சார். அதே மாரி இதுக்கு 2 டெஸ்ட் வருது. இதுக்கு என்னென்ன டெஸ்ட்னா, சிங்கிள் ப்ரொபோர்ஷன், டபுள் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? சிங்கிள் ப்ரொபோர்ஷன் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் ப்ரொபோர்ஷன். 2 ப்ரொபோர்ஷன் ஆர் டபுள் ப்ரொபோர்ஷன். ஓகேவாம்மா? ஓகே சார். சரி. இப்ப மெயினா பார்த்தா இன்னைக்கு நம்ம டைம் இருக்கும்போது இத நம்ம பார்க்குறோம். சிங்கிள் மீன் டெஸ்ட் முடிச்சிடலாம். சிங்கிள் மீன் டெஸ்ட்க்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கங்க. இஜெட் நோட் பண்ணுவாங்க. இஜெட் நோட் பண்ணிட்டு என்ன ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் ஆர் சிக்மா டிவைடட் பை ரூட் என். இத சிங்கிள் மீன் டெஸ்டோட ஃபார்முலா. சரிங்களா? அதே இந்த டெஸ்ட்க்கு என்ன வரும்னா இஜெட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை root of s1 squared divided by n1 plus s2 squared divided by n2. இதுதான் ரெண்டு ஃபார்முலா. சரியா? இதெல்லாம் கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு புரியும். ஜஸ்ட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இப்ப மாடுலோ 5 இருந்தாலும் சரி, மாடுலோ 6 இருந்தாலும் சரி. இப்ப சொல்ற ஒரு 5, 6 லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்து முடியும். என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் n ஓட வேல்யூ கிரேட்டர் than 30 கிரேட்டர் than 30 லெஸ் than 30 செக் பண்ணிக்கங்க. சரிங்களாமா? கிரேட்டர் than 30 னா மாடுலோ 5 லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். லெஸ் than 30 னா மாடுலோ 6 ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். ஓகேவாமா?
சிவர்ஸ் என்னாச்சு மீட் பண்ணிட்டேன். ஓ சாரி சார் தெரியாம. இல்ல, இல்ல. ஓகே. எனக்கு இங்க கமெண்ட் குடுத்தத நான் அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியும். அதுதான். ஓகேங்களா? அப்ப ஓகே ஃபர்ஸ்ட் சார். ஸ்டெப் என்ன? எடுத்த முடி n வேல்யூ செக் பண்றேன். n லெஸ் தேன் 30 ஸ்மால் இது கிரேட்டர் தேன் 30 பார்க்குறேன். கிரேட்டர் தேன் 30னா லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். லெஸ் தேன் 30னா ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். ஓகே சார். அடுத்த 2வது பாயிண்ட் என்ன பண்றீங்கன்னா, கிவன் தட் செக் பண்றேன். கிவன் தட் என்னென்ன? எக்ஸ் பார் மியூ குடுத்துக்கிறானா? இல்ல அத தவிர வேற எனர்ஜி குடுத்துக்கிறானா பாக்குறீங்க. சரிங்களா? என்ன குடுத்துக்கிறாங்கன்னு பாக்குறீங்க? எக்ஸ் பார் மியூ குடுத்துக்கிறானா பாத்தீங்கன்னா, மீன் டெஸ்ட்க்கு போயிருங்க. ஓகேங்களா? என்ன சொன்னேன்? எக்ஸ் பார் மியூ குடுத்துக்கிறானா? இல்ல எக்ஸ் பார் ஒய் பார் குடுத்துக்கிறானா? அப்படின்னு செக் பண்ணிக்கோ. செக் பண்ண முடியும். சார் மோஸ்ட்லி லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் தானே சார் தருவாங்க. ஏன்டா இப்படி கேக்குற? எனக்கு தெரியாது. கொஸ்டின் பார்த்தது சொல்லு. அதான் சார் ஜெட் டெஸ்ட். இஜெட் டெஸ்ட் 2 டெஸ்ட் இருக்குது. சிங்கிள் ப்ரொபோஷன், டபுள் ப்ரொபோஷன் இருக்குதுல்ல? ஓ அதுவும் ஜெட் டெஸ்ட்குள்ளாரியே தான் வருமா? பி டெஸ்ட்னு சொல்றீங்க. பி டெஸ்ட் கிடையாது. அது இஜெட் டெஸ்ட் தான். சரிங்களா? ரெண்டுமே இஜெட் டெஸ்ட் தான். லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் தான். ஓகேங்களா? ஓகே சார். ரெண்டுமே லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் தான். அப்ப என்ன பண்ண போறீங்க? அதாவது மீன் மியூ, அதாவது எக்ஸ் பார் அண்ட் இது மியூங்கிறது என்னது? நான் ஆல்ரெடி சொன்னேன். மியூங்கிறது பாப்புலேஷன் மீன். மியூங்கிறது என்னது? பாப்புலேஷன் மீன் குடுத்துக்கிறானா? சாம்பிள் மீன் குடுத்துக்கிறானா? எக்ஸ் பார்ங்கிறது சாம்பிள் மீன். சரிங்களா? சாம்பிள் மீன் குடுத்துக்கிறானா? சிக்மா குடுத்துக்கிறானா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்துக்கிறானா? இது வந்து பாப்புலேஷனோடது. அல்லது எஸ். இது வந்து ஸ்மால் சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்துக்கிறானா பாக்குறீங்க. சரிங்களா? சார் இப்போ வந்து இது அது என்னது நியூ சிக்மா எக்ஸ் பார் எஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணுமா சார்? குடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டா. சரிங்களா? மீன் டெஸ்ட்ல அது ஃபர்ஸ்ட். அதுவே ஒரு டெஸ்டா சார்? அதெல்லாம் கொடுத்திருந்தா அது பாஸ் ஆயிடுச்சா சார்? ஆமா. அதெல்லாம் இது மட்டும் குடுத்திருந்தாங்கன்னா பாத்தீங்க, இது மட்டும் குடுத்தாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இத தவிர ஓ 2 மீன் குடுத்திருந்தானா, 2 சாம்பிள் மீன் குடுத்திருந்தானா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. 2 சாம்பிள் மீன் குடுத்திருந்தானா. பாப்புலேஸ் மீன் குடுக்குறான், குடுக்கல அடுத்த பிரச்சனை. 2 சாம்பிள் மீன். ஓகேங்களா? 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்திருந்தானா, 2 சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்திருந்தானா இந்த டெஸ்ட்க்கு போய்க்கோ. சரியாமா? எந்த டெஸ்ட் சார்? செகண்ட் டெஸ்ட் டபுள் மீன் டெஸ்ட். ஓ நான் என்ன சொன்னேன்? ஒரே ஒரு சாம்பிள் மீன், பாப்புலேஷன் மீன், எய்தர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாப்புலேஷன் ஆர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சாம்பிள் குடுத்திருந்தானா இந்த டெஸ்ட்க்கு போய்க்கோ. 2 சாம்பிள் மீன், 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்தானா இந்த டெஸ்ட்க்கு போய்க்கோ. சரிங்களா? ஓகே சார். 2 சாம்பிள் மீன், ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்தாலும் இந்த டெஸ்ட்க்கு போய்க்கலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதுக்கு 3 கொடுத்தாங்கன்னா சார்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்தாலும் இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதிறேன்? எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தனா s இன்டு ரூட் ஆஃப் 1 பை n1 பிளஸ் 1 பை n2. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தோம். ஓகே ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். அப்ப கிவன் தட் செக் பண்ணிக்கோ. அதுதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? n செக் பண்ணிக்கோ. அடுத்தது கிவன் தட் செக் பண்ணிக்கோ. தேர்ட் ஒன் என்ன டெஸ்ட்னு செலக்ட் பண்ணிக்கோ. என்ன டெஸ்ட்னு செலக்ட் பண்ணிக்கோ. சரிங்களா? செலக்ட் பண்ண முன்னாடி ஃபோர்த் ஒன் ஓகே சார். என்னன்னா H0 டிஃபைன் பண்ணிக்கோ. H0 அண்ட் H1 சார் டிஃபைன். இப்ப அது இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லார்ஜா ஸ்மாலான்னு பாக்குறோம்ல சார்? இப்ப ஆமாடா. லார்ஜா இருந்தா மட்டும் இந்த இது போடணும் சார்? எல்லாத்துக்குமே இதே ரூல் தான்மா. ஸ்மாலா இருந்தாலும் இதே ரூல் தான். மாடுலோ 5, ஸ்மாலா இருந்தாலும் மாடுலோ 6க்கு நல்லா பாத்துக்க. மாடுலோ 5, மாடுலோ 6க்கு இதுதான் ரூல். இதுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குதுன்றதுக்கு தான் அடுத்த ரூலுக்கு போறோம். சரிங்களா? ஓகே சார். இதுல என்ன வருதோ இது எல்லா கொஸ்டினுக்கும் இதே ஐடியா. சரிங்களா? எல்லா கொஸ்டினுக்கும் இதே ஐடியா. நம்ம பார்ப்போம். ப்ராப்ளம் போட போட எனக்கு கிளியர் ஆகும். சரிங்களா? ஓகே சார். இப்ப கிவன் தட் பார்த்துட்ட, என்ன டெஸ்ட்னு செலக்ட் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் H0 டிஃபைன் பண்ற. அடுத்தது என்ன பண்றேன்னா ஃபார்முலானா கால்குலேட்டர் வேல்யூ. சரிங்களா? ஃபார்முலா என்ட்ரி பண்ற. ஃபார்முலானா கால்குலேட்டர் வேல்யூ. கால்குலேட்டர் வேல்யூ என்னன்னு செக் பண்ணி போடுற. சரியாமா? சார் ஹெச் நாட் எப்படி ஹெச்ஏ எப்படி கண்டுபிடிக்காது சார்? ஏன்னா H0 H1 ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்றேன்னா உனக்கு தெரிஞ்ச அந்த கொஸ்டின் எண்ட் லைன் எழுது. இல்லைன்னா இங்க என்ன பண்ணலாம்னா there is no significant between population mean and sample mean. அவ்வளவுதான். அதுதான் லைன். இல்லைன்னா மியூ வேல்யூ கொடுத்திருப்பான். மியூ ஈக்குவல் டு என்ன கொடுக்குறானோ இது ஒன் டெய்லா இருந்தா இது. சரிங்களா? மியூ ஈக்குவல் டு என்ன வேல்யூ கொடுக்குறானோ அந்த வேல்யூ எழுதிக்கீங்க. சரிங்களா? சார் ஏதோ there is no significance சொல்லுங்க. அதான் சொன்னேன். there is no significant between population mean and sample mean. நான் இப்ப என்ட்ரி பண்ற ஒரு டேபிள் உனக்கு அனுப்புறேன். அந்த டேபிள் வச்சுக்க நான் ஃபார்ம் பண்ணல. சரிங்களா? there is no significant between
பாப்புலேஷன் மீன் அண்ட் சாம்பிள் மீன் அதாச்சும் அட்லீஸ்ட் என்ட்ரி பண்ணா போதும். சரியாமா? இல்லையா அவன் டேபிள் வேல்யூ ஓகே கொடுத்துருப்பான். அதை மட்டும் நீங்க கம்பைன் பண்ணி போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியாமா? ஓகே சார். ஹெச் நாட் என்ன சார்? ஹெச் ஒன் என்ன சார் பண்றது? H1க்கு ஆப்போசிட். உனக்கு என்னது? there is no significant there is insignificant between. அப்படின்னா இங்க வந்து mu is not equal to என்ன வேல்யூ கொடுக்கணும் அந்த வேல்யூ எழுதிக்கும். சரிங்களா? ஓகே சார். H நாட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லைன் எழுத உண்டாகும். இதான் H நாட்டோட டெஃபினிஷன். ஓகேங்களா? எய்தர் இப்படி எழுதலாம் H நாட் இல்லைன்னா இங்க ஓடி போச்சா பேஜ் அதிகமாக 120 பேஜ் ஆயிடுச்சா நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்க கூட இல்லை. இது எத்தனாவது யூனிட் ஓடிட்டு இருக்குது? 120 பேஜ். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அதுக்கிட்ட நீங்க எப்படின்னா அது ஓடி போயிடுச்சு. சரி ஓகே மாதா தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறது சார். சரிங்களா? ஓகே சார். ஓடி போகுது. ஓ வந்துருச்சு எடுக்குது. ஓகே கீழே இருக்க மாதிரி நான் பார்க்கல. ஓகே இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் எழுதிக்கிங்க. இந்த பாயிண்ட் தான் எனக்கு கட்சி நாட்டோருக்கு இந்த பாயிண்ட் தான். சரிங்களா? சரி இப்போ என்னென்ன பாயிண்ட் சொன்னேன்? ஓகே இப்போ ஃபார்முலா எழுதிட்டு கால்குலேட்டர் வேல்யூ எழுதிடுவீங்க. சரியாமா? அடுத்தது என்ன டேபிள் வேல்யூ எழுதணும். டேபிள் வேல்யூக்கு என்ன வேணும்னா ஆல்பாவோட வேல்யூ எவ்வளோன்னு செலக்ட் பண்ண போறீங்க. இல்லை கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருப்பான். இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இஜெட் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க மெமரி பண்ண வேணும். டி டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டேபிள் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இஜெட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மெமரி பண்ணணும். டி டெஸ்ட்டுக்கு பார்த்தா அவங்க டேபிள் கொடுத்துருவாங்க. சரியாமா? ஓகே சார். இஜெட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெமரி பண்ணிக்கிறீங்களா இல்லை என்ன பண்ணீங்கன்னு பாத்துங்க. ஏன்னா உங்க சாரை கேட்டீங்க டேபிள் எடுத்துட்டு போகணுமா இல்லை அவங்களே கொடுத்துருவாங்களா என்னன்னு பார்த்து கேட்டீங்க. சார் அவரு வந்து சில டேபிள்லாம் கொடுத்தாரு சார் சைன் பண்ணி நான் அப்ப இது வந்து நீங்க மெமரி பண்ணிட்டு போங்க இல்லை நோட்ல எழுதிட்டு போயிருங்க. இது அலோடு கிடையாது. நீங்க மெமரி தான் பண்ணி ஆகணும். இல்லை அலோடு கிடையாது. சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன ஆல்பா வந்து 1%, 5%, 2%ன்னு எல்லா வேலையும் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம 5% எடுப்போம். 2 டெய்லா 1 டெய்லா சொன்னோம்ல அது கொஸ்டின் பேப்பர்ல கொடுப்பான். எப்படி 1 டெய்லா 2 டெய்லா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லிடுறேன். 1 டெய்லுக்கு வந்து என்ன சொல்ல போறான்னா 1 டெய்லா இருந்தா அந்த கொஸ்டின் பேப்பர்லயே கிரேட்டர் தேன், லெஸ் தேன், இன்க்ரீசிங், டிகிரீசிங், டாலர் தேன், ஸ்மாலர் தேன், ஓகேங்களா? எபிசியன்சி, ஓகே எபிசியன்சி இன்க்ரீசிங் மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி கொண்டு போவாங்க கொஸ்டினை. இந்த மாதிரி வேர்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அது 1 டைல் டெஸ்ட். சரியாமா? ஓகே சார். மறந்துடாத மாத்தி போட்டு மார்க் கொடுக்க மாட்டாங்க. இது எதுக்குன்னா டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப டேபிள் வேல்யூ தப்பாச்சுன்னா ஆன்சர் தப்பு ஆயிடும். சரிங்களா? அப்போ 1 டைல்ல ரைட் டைல் லெஃப்ட் டைல்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா லெஃப்ட் டைல்னா என்னது என்னோட நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்க போகுது. நீ ரைட் டைலா லெஃப்ட் டைலா கூட நீ மென்ஷன் பண்ணணும். 1 டைலாச்சும் அட்லீஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எப்ப மேல லெஃப்ட் டைல் 2 டைல் எப்படி சார்? என்னமா 2 டைல் வந்து அதை கொடுக்க மாட்டான். வேர்டே கொடுக்க மாட்டான். இந்த வேர்டே இருக்காதுமா. நார்மலா செக் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் பார்த்தா உனக்கு புரியும். இது வரைக்கும் ஓகே வரதா சொல்லுங்க. கொஸ்டின் 1 by 1 பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே சார். இது வரைக்கும் ஓகே தானே இருக்கீங்க? இது டவுட் இல்ல இல்ல சார். ஃபார்முலா கொடுத்துட்டேன், சிக்னிஃபிகன்ட் கொடுத்துட்டேன், எல்லாமே டெஃபினிஷன் ஓரளவுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். டைரக்டா ப்ராப்ளத்துக்கே போறேன். அப்ப அதுல இருந்து நம்ம அடுத்து நம்ம என்ன வருதுன்னு பார்ப்போம். சரிங்களாமா? ஓகே சார். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லு. அந்த 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. கன்க்ளூஷன் சொல்ல சாரி கன்க்ளூஷன் சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? டேபிள் வேல்யூ செக் பண்ண போறீங்க. ஆல்பா ஈக்குவல் டு 5% இப்போ டேபிள் கீழ அனுப்புன அந்த டேபிள் வேல்யூ செக் பண்ண போறீங்க. 7th பாயிண்ட் என்ன பண்ண போறீங்க? நமக்கு என்ன இருக்குது? டேபிள் வேல்யூ இருக்கும், கால்குலேட்டர் வேல்யூ இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவீங்க? கன்க்ளூஷன் பண்ண போறீங்க. கன்க்ளூஷன் என்ன வேணும் தெரியுமா? கால்குலேட்டர் வேல்யூ லெஸ் than or equal to டேபிள் வேல்யூ. இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா கட்ச் நாட் அக்செப்டட். இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா கட்ச் நாட் ரிஜெக்டட். கட்ச் நாட் ரிஜெக்டட், கட்ச் 1 வந்து அக்செப்டட். கட்ச் 1 வந்து அக்செப்டட். சரிங்களா? இங்க வந்து கட்ச் 1 இங்க வந்து கட்ச் 1 வந்து ரிஜெக்டட். சரிங்களா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா இது, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைனா இது. சரிங்களா? ஓகே சார். இந்த 7 பாயிண்ட் எதுக்கு? மாடுலோ 5 மாடுலோ 6. இந்த 7 பாயிண்ட்க்கு மாடுலோ 5 மாடுலோ 6க்கு இம்பார்ட்டன்ட். இந்த given that மட்டும் மாறும். இங்க என்னது? x bar mu or x bar வருதுன்னா சிங்கிள் மீன் டெஸ்ட், டபுள் மீன் டெஸ்ட். இத தவிர வேற ஏதாச்சும் வந்ததுன்னா வேற டெஸ்ட் அப்ளை பண்ணணும். அது எப்படின்னு வேற டெஸ்ட் பார்க்க நம்ம சொல்லி கொடுக்குறேன். சரியாமா? ஓகே சார். இது வரைக்கும் ஓகேங்களா? கிளியரா இருக்கீங்களா? ஓகே சார். சரி இப்போ இந்த ப்ராப்ளத்துல சாரி ஃபுல்லாவே என்ட்ரி பண்றேன். ஒரு நிமிஷம் அந்த क्वेश्चन மட்டும் என்ட்ரி பண்றேன். நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு பழகு. என்ன நான் கொடுத்துக்கிறேன், என்ன டெஸ்ட்டுக்கு போலான்னு கண்டுபிடிச்சு பழகு. சிங்கிள் மீனா, டபுள் மீனா,
கண்டுபிடிச்சு போடுங்க. அப்புறம் வந்து நீ அத கண்டுபிடிச்சீங்கன்னா ப்ராப்ளம் முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகே சார். சொல்றேன் கண்ணு. இதுல என்னென்ன குடுத்துக்கிறான்னு சொல்றேன் கண்ணு. இது கொடுத்துருக்காங்க சார். நியூ வேல்யூ வந்து வாய்ஸ் ரொம்ப லோவா 8 இருக்கா? கொடுத்துருக்காங்க வாய்ஸ் லோ வாய்ஸ் செக் பண்ணு. சார். நியூ வேல்யூ வந்து 8 கொடுத்துருக்காங்க சார். எப்படி மியூங்கிற? மீன் தானே சொல்லிக்கிறான். அப்ப அங்க சாம்பிள்ங்கிற ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணிக்கிறானா? பண்ணல. இங்க தான் சாம்பிள்னு மென்ஷன் பண்ணிக்கிறான். அதனால தான் மியூ. நமக்கு தெரியும். என்ன பிரச்சனைன்னா 2 டைம் ஆவரேஜ் வரும். 2 டைம் ஆவரேஜ் வரும்போது ஒரு டைம் சாம்பிள்னு குடுத்திருப்பான். சாம்பிள் குடுத்தானா அது சாம்பிள் மீன். சாம்பிள் இல்லாத வெறும் மென்ஷன் பண்ணினானா அது வந்து மியூ. சரிங்களா? ஓகே சார். இதுல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சா எப்படி 2 மியூ கண்டுபிடிக்கிறதுன்னு? புரிஞ்சது சார். ஓகே. அப்ப சொல்லுங்க கடகன்னு சொல்லுங்க. 8 சொல்லிட்டேன். New value 8 sir. X bar value 7.8 sir. N value 58. ம். Um, small s. ST smallest value 0.5. அப்போ ஆல்பாவும் கொடுத்துட்டோம். ஆல்பா வந்து 5% கொடுத்துட்டோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்ட் எடுத்த முடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? n வேல்யூ செக் பண்ண சொன்னேன். n எவ்வளவு? 58. கிரேட்டர் than 30. கிரேட்டர் than 30 என்னது? லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். சரிங்களா? செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? செகண்ட் ஸ்டெப் கிவன் செக் பண்ண சொன்னேன். கிவன் என்ன? எக்ஸ் பார் கொடுத்துட்டான், மியூ கொடுத்துட்டான், எஸ் கொடுத்துட்டான். அப்ப லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்ல இஜெட் டெஸ்ட்ல என்ன டெஸ்ட்? சிங்கிள் மீன் டெஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? புரிஞ்சு சார். ஓகே. இது இப்ப அடுத்த ஒர்க் என்ன? டச் நாட் டிஃபைன் பண்ணணும். என்ன டெஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சது. என்ன டெஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? ஃபோர்த் ஸ்டெப் என்ன? டச் நாட் டிஃபைன் பண்ணணும். டச் நாட் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? இங்க வந்து mu is equal to 8 ன்னு போடலாம்ல சார்? அப்படி போட்டுக்கலாம். இல்ல தேர் இஸ் நோ சிங்கிள் மீன் டிஃபைன் பாப்புலேஷன் மீன் அண்ட் சாம்பிள் மீன் போட்டுக்கலாம். கச் நாட் பிரச்சனை கிடையாது. கச் ஒன் டிஃபைன் பண்ணும்போது இந்த இன்க்ரீசிங் டிகிரீசிங் இது எங்காச்சும் கொடுத்துக்கிறானா பாரு. இஸ் தேர் என் ஆஃப் எவிடன்ஸ் அவ்வளவுதான் கொடுத்துக்கலாம் தவிர மற்றபடி இங்க எது பெருசா கொடுக்கலாம். சப்போர்ட்னு கொடுக்குறான். எதோட இன்க்ரீசிங் டிகிரீசிங் இந்த கொஸ்டின்ல மீன் பத்தி கொடுத்துக்கிறானா பாரு. எது கொடுக்கல. அப்ப கொடுக்கலையும் போது நீ என்ன பண்ணுவீங்க? மியூ ஈக்குவல் டு 8. அப்ப ஹச் ஒன்னுங்கிறது என்னது? மியூ இஸ் mu is not equal to 8. சப்போஸ் இன்க்ரீசிங் டிகிரீசிங் கொடுத்திருந்தாங்கன்னா இன்க்ரீசிங் கொடுத்தா மியூ இஸ் கிரேட்டர் than 8 இங்க என்ன எழுதுவீங்க? 110 ன்னு எழுதிருவீங்க. இப்போ இது நாட் ஈக்குவல் டு சொல்றனால இது என்ன எழுதுவீங்க? 210 ன்னு சொல்லிருவீங்க. சரிங்களாமா? ஓகே சார். அவன் எது கொடுக்கல அதனால இதை நீ என்ட்ரி பண்ண வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ஓகே சார். அடுத்து என்ன? ஃபிஃப்த் ஒன் வந்து கால்குலேட்டர் வேல்யூ. கால்குலேட்டர் வேல்யூ என்ன? இஜெட் சிங்கிள் மீன் டெஸ்ட் ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் x பார் மைனஸ் மியூ டிவைடட் பை s டிவைடட் பை ரூட் n. சரியா? x பார் என்ன? 7.8. 7.8 minus 8. S எவ்வளவு? 0.5 divided by root 58. ஓகேவாடா? ஓகே சார். அப்ப z equal to என்ன? 0.2 divided by 0.5 into மேல root 58 வரும். மேல தான் root 58 வரும். சரிங்களா? 3.04. 3.04. கரெக்டாமா? கரெக்ட் சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குது? இப்போ போட்டதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். 3.04 இதுதான் கால்குலேட்டர் வேல்யூ. சரியாமா? ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவனே ஆல்பா வேல்யூ கொடுத்துட்டான். ஆல்பா வேல்யூ என்னது? 5% கொடுத்துட்டான். கரெக்டாடா? ஆமா சார். டேபிள் வேல்யூ எப்படி கொடுக்கும்? 210 ன்னு சொல்லியாச்சு. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டோம்? 210 ன்னு சொல்லியாச்சு. அப்ப 210 னா நம்ம டேபிள் வேல்யூ எங்க போய் பார்க்கணும்? இங்க பார்க்கணும். ஆல்பா 5%, 210 டெஸ்ட் 1.96. கரெக்டாடா? ஆமா சார். அப்ப என்ட்ரி பண்ணுங்க. டேபிள் வேல்யூ என்ன? டேபிள் வேல்யூ இஜெட் டெஸ்ட் டேபிள் வேல்யூ இஜெட் ஆல்பா. இஜெட் போட்டு 0.05 போடணும். அதோட வேல்யூ என்னது? 1.96. சரியாமா? அப்ப இது வந்து கால்குலேட்டர் வேல்யூ. 2.96 1.96. ஓய் தெரியல, நீ தான் சொல்லிக்கிற. நீ அனுப்புற பிடிஎஃப்ல வந்து 1.96 இங்க பாருங்க. ஓகே சார். நான் 2 தெரிஞ்சு 2 இருக்குது. 1 பாயிண்ட் தான் இருக்குது. ஆமா சார். 1.96. சரி ஓகே. அப்ப என்ன நடக்குதுன்னா என்ன? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். 7th கான்செப்ட் என்ன?
கன்க்ளூஷன் பண்ண போற. கன்க்ளூஷன் என்ன ஃபார்முலா? கால்குலேட்டர் வேல்யூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூ செக் பண்றேன். கால்குலேட்டர் வேல்யூ 0.3.04 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1.96 இல்ல. அப்ப நாட். அப்ப என்னது? கட்ச் நாட் வந்து ரிஜெக்டட், கட்ச் ஒன் வந்து அக்செப்டட். கட்ச் ஒன் வந்து அக்செப்டட். மியூ ஈக்குவல் டு சாரி மியூ இஸ் ஈக்குவல் டு 8 சாரி மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 8. ஓகேங்களா? ஓகே சார். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இதுல என்னத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுதா தேவையில்லையா என்ன சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். ஐடியா புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். இதுதான் மெயின் ஐடியா. சரிங்களா? ஓகே சார். சரி, இதுல வந்து இது மட்டும் கேட்டிருந்தா பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து அந்த 90% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னு ஒன்று கேட்பாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க ஓகே சான்ஸ் சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரியாம்மா? இப்ப செட் பண்றேன், ஓகே சார். ஆன்சரோட செட் பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதே ஐடியா தான். ஃபர்ஸ்ட் நான் இங்க போட்டுறேன். அப்புறம் நீங்க சைடுல பாருங்க எப்படி பண்றது, எது பண்றது. சரியாம்மா? ஓகே சார். இப்ப அடிஷனல் பாயிண்ட் இருக்கு 90%. அந்த நார்மல் ஃபார்முலா ஓகேங்க. இந்த கடைசி லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா லைன் அதை எப்படி பண்றது நம்ம பார்ப்போம். சரியாம்மா? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓகே சார். அந்த கடைசி லைன் வந்து அது தனி பாட்டு, அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப இங்க என்ன கொடுத்துக்கிறான்டா? ஓகே சார். என்ன கொடுத்துக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிங்க. n வேல்யூ என்ன? n வேல்யூ 400 சார். லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். ஓகேங்களா? ஆமா சார். செகண்ட் ஒன் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. கிவன் தட் என்ன? given that SD கொடுத்திருக்காங்க சார். நல்லா பாரு. பாப்புலேஷனோடது. அப்ப சிக்மா நோட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஆமா சார். சிக்மா கொடுத்திருக்காங்க, நியூ கொடுத்திருக்காங்க. நியூ இல்ல. இது பேர் என்ன? சாம்பிள். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது பேர் சாம்பிள் மீன். எக்ஸ் பாரு. பாப்புலேஷன் மீன் வந்து இங்க இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். மாத்திக்கிது எழுதிடாத. 40 ஏன்னா நோட்டேஷனுக்கு மார்க் உண்டு பார்த்து போட்டுக்கோ. 38. சரியாம்மா? ஓகே சார். அப்ப இது என்ன டெஸ்ட்னு தெரிஞ்சிச்சு? லார்ஜ் சாம்பிளாவே இஜெட் டெஸ்ட். அப்ப இது கொடுத்தானே என்ன தெரிஞ்சிச்சு? இஜெட் டெஸ்ட்ல சிங்கிள் மீன். சிங்கிள். சரி. இப்ப என்னது கிவன் தட் எழுதியாச்சு. இது தேர்ட் பாயிண்ட் எழுதிச்சு. என்ன டெஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்ட. ஃபோர்த் பாயிண்ட் என்ன? கட்ச் நாட் டிபெண்ட் பண்ணணும். கட்ச் நாட் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்க. கட்ச் நாட் என்ன? எனர்ஜி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஆர்டர் கொடுத்துலாம்னு செக் பண்ணிட்டு எழுதுங்க. ஏன்னா கட்ச் ஒன் வந்து நமக்கு யூஸ் ஆகும். கட்ச் ஒன் 1 டேலா 2 டேலா எழுதுறதுக்கு. சரிங்களா? ஓகே சார். டெஸ்ட் வர் த சாம்பிள் கஸ்ட் கம்பைன் ஃப்ரம் த இது சொல்லிக்கிறாங்க. அப்ப இங்க மெயினா பாத்தீங்கன்னா எது சொல்லல. 1 டேலா 2 டேலாங்கிறத வந்து பாத்தீங்கன்னா 2 டேல் தான். 1 டேல் கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்ப mu is equal to எவ்வளவு? 40 38 கரெக்ட்டுங்களா? அப்ப mu is not equal to 38. கரெக்ட்டாமா? கரெக்ட் சார். அப்ப என்னது? இது வந்து உனக்கு வந்து 2 டேல் டெஸ்ட் தான். 1 டேல் கிடையாது. இன்கிரீசிங் டிக்ரீசிங் இருந்தா 2 டேல் இல்ல 1 டேல். அத நல்லா பாத்துக்க. திரும்ப திரும்ப சொல்றேன். அதுக்கு இது மாத்தி போடுறாது. இதுக்கு மார்க் போயிடும். ஓகே சார். அடுத்த பாயிண்ட் என்ன? எல்லாமே முடிஞ்சது. 5th பாயிண்ட் என்ன? கால்குலேட்டர் வேல்யூ. கால்குலேட்டர் வேல்யூ சிங்கிள் மீன் என்னது? z equal to modulus of x bar minus mu divided by இங்க s க்கு பதிலா சிக்மா நோட் பண்ணுங்க. சிக்மா divided by root n நோட் பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகும்? modulus of 40 minus 38 divided by சிக்மா வந்து எவ்வளவு? 10. 10 by root 400. கரெக்டாடா? அப்ப இது சிம்பிள் பண்ணி என்ன வந்தது? நான் டைரக்டா கால்குலேஷன் போடல 4 னு வந்துருச்சு. சரிங்களா? ஆல்ரெடி ஆல்பாங்கறத அவன் கொடுத்துக்கறானா? 5% 95 பைங்கனா அப்ப 5% கொடுத்துக்கறான். சரிங்களா? 95 னா கண்டெய்ன் மைனஸ் 95 வந்து 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். அப்ப ஆல்பா வேல்யூ கொடுத்துக்கறான். ஆல்பா வேல்யூ இப்பதான் போட்டோம். ஆல்பா ஈக்குவல் டு இப்ப வந்து டேபிள் 1.98. அப்ப z ஆஃப் 0.05 ஓட வேல்யூ என்ன? 1.96 இப்பதான் போட்டோம். சரிங்களா? அப்ப கால்குலேட்டர் வேல்யூ 4. அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்னது? 4 less than or equal to not satisfied. அப்ப என்னாச்சு? கட்ச் நாட் வந்து ரிஜெக்டட், கட்ச் ஒன் வந்து அக்செப்டட். அப்ப மியூவோட வேல்யூ என்ன? நாட் ஈக்குவல் டு 40. 40 38 38. ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். அப்ப இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. சரிங்களா? இப்ப அடிஷனலா ஒரு क्वेश्चन கேக்குறான். அடிஷனலா என்ன क्वेश्चन கேக்குறான்? 90% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ங்கறான். சரிங்களா? 90% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கு என்ன ஃபார்முலானா இதான் ஃபார்முலா. இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் ஃபார்முலா. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. x bar plus or minus z alpha by 2 into ஓகேங்களா?
இஜெட் ஆல்பா பை 2. ஆல்பா பை 2னா 2 டெய்ல்னால ஆல்பா பை 2. ஏன்னா இஜெட் ஆல்பா கூட வச்சுக்க தப்பு கிடையாது. 1 டெய்லா இருந்தா இஜெட் ஆல்பா, 2 டெய்லா இருந்தா இஜெட் ஆல்பா பை 2 போடுவோம். இன்ட்டு இங்க என்ன கிடைக்கும்னா சிக்மா டிவைட் பை ரூட் n. இதுதான் ஃபார்முலாமா. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? இந்த 90% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலோட ஃபார்முலா என்னன்னா இதுதான் ஃபார்முலா. இதுல என்ன டவுட் இருக்குதாமா? ஜெட் ஆல்பாங்கிறது ஜெட் தனியா ஆல்பா தனியா இது டேபிள் வேல்யூடா. இஜெட் ஆல்பாங்கிறது டேபிள் வேல்யூ. இது மென்ஷன் பண்றல. இது வந்து டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூ எவ்வளவு போட்டோம்? 1.96 போட்டோம்ல. அந்த வேல்யூ இங்க என்ட்ரி பண்ணனும். சரியாமா? ஓகே. புரியுதுன்னா கேட்டுக்க இப்பவே கேட்டுக்க. இந்த இஜெட் ஆல்பா என்ன கேட்டல அந்த மாதிரி எதுவும் தெரியலன்னு இப்பவே கேட்டுக்கோ. சார் ஆனா அங்க வந்து டிவைடட் பை 2 போடலையே சார். டிவைடட் பை 2 போடுனாலும் பிரச்சனை இல்லடா. நான் தான் சொன்னேன் 2 டைப் டெஸ்ட்க்கு போட்டாலும் சரி போடாட்டியும் சரி அவங்க போடுறதுல விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஓகே சார். அப்ப எக்ஸ் பார் எவ்வளவு? 40யா? 40 பிளஸ் ஆர் மைனஸ் 1.96 இது எவ்வளவு? 10 டிவைடட் பை ரூட் ஆஃப் 400. சரிடா கண்ணு? ஓகே சார். அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? தனித்தனியா போட்டலாமா? தனித்தனியா எப்படி போடுவீங்க? இன்டர்வல். அப்ப இன்டர்வல்னா இன்டர்வல் போட்டுருங்க. 40 பிளஸ் 40 மைனஸ் தான் வரும். ரோயர் இன்டர்வல் 40 மைனஸ் 1.96 into 10 divided by root 400 ஓட வேல்யூ 20. 10 divided by 20. சரியாமா? கமா 40 plus 1.96 into 10 divided by 20. இதுல என்ன டவுட் இருந்தா சொல்றேன் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். அப்ப இதையும் கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0.5. இதையும் கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0.5. அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணுங்க என்ன ஆகும்? 40 minus 1.96 into 0.5 comma 40 plus 1.96 into 0.5. சோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட்டா என்னடா கிடைக்கும்? 39.05. டேய் என்ன அவ்வளவுதான் வருதா? இது ரெண்டையும் டிவைட் பண்ணு. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சர் மைனஸ் பண்ணு. 0.98 வருது சார். -0.98. -0.98 ன்னு வருது. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்குது? 39.02 வா? 13. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா 38.02 சார். 40.98. 40.98. ஓகேங்களா? இதுதான் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ங்கறால அந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலோட கான்செப்ட். சரிங்களா? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா இந்த மாதிரி क्वेश्चंस உங்களுக்கு வந்து கேட்கலாம் 10 மார்க் क्वेश्चन. ஏன்னா அடிஷனலா 2 3 ஐடியா கொடுக்குறாங்கல. அப்ப இது கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவாமா? ஓகே சார். இப்ப ஒன் டைல அண்ட் சாரி இது என்னது ஒன் சிங்கிள் மிட் டெஸ்ட்ல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். இல்ல இல்ல. இல்ல இந்த சார். மாதிரி ப்ராப்ளம் வந்து நீ போட்டுருவீல்ல? போட்டுறேன். அப்ப டபுள் மீன் டெஸ்ட் எப்படி இருக்கும்? சார் நிறைய சிக்மா வேல்யூவும் 2 வேல்யூ இருக்கும். இல்லைன்னா சாம்பிள் ஸ்பேஸ் வேல்யூ 2 வேல்யூ இருக்கும். அப்ப அதோட ஃபார்முலா நம்ம பார்த்தாச்சு, எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சரி. அப்ப அந்த டபுள் மீன் டெஸ்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாமா? ஓகே சார். இதுல என்னென்ன கொடுத்துக்கிறாங்க, என்னென்ன பண்ணணும்னு சொல்றாங்க. இங்க ஓடி ஓடி போகுது. கீழே வந்துருச்சா? நான் காணும். பேஜஸ் அதிகமானதுனால நம்மளுக்கு இது 123 பேஜஸ் ஓடிட்டு இருக்குது. இருக்குமா? மறுபடியும் ஓடி போகுது. நாளைக்கு நியூஸ் சீட் எடுக்கலாம். ஓகே இருக்குது 2 டைம் போட்டாலும் 2 டைம் இருக்குது 3 டைம் இருக்குதா? ஓகே சொல்றேன். இங்க எப்படி டபுள் மீன் டெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தபடி என்ன பண்ண போறீங்க? n வேல்யூ செக் பண்ண போறீங்க. பாருங்க n வந்து எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. சாம்பிள் சைஸ் 2 n இருக்குது. அப்ப 2 nனாவே நம்ம டபுள் மீன் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? n1 n2. டபுள் மீன் தெரியாது. ஏன்னா ப்ரொபோஷனுக்கு டபுள் ப்ரொபோஷன் இருக்குது. மீன் கொடுத்தனால டபுள் மீன், ப்ரொபோஷன் ஐடியா கொடுத்தனால டபுள் ப்ரொபோஷன். சரிங்களா? அப்ப ரெண்டுமே கிரேட்டர் தென் 30. அப்ப நமக்கு என்ன ஆச்சு? லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். கரெக்ட்டா? ஓகே சார். மீன் என்ன கொடுத்துக்கிறான்? 2 மீன் கொடுத்துக்கிறான். அப்ப 2 மீன் என்னது? ஒன்னு வந்து x பார் 68.5, இன்னொன்னு வந்து y பார்
68.58. ஓகேங்களா? ஓகே சார். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் சொல்லிக்கிறேன். சாம்பிளோட தான் என்னன்னு தெரியல. அதனால S1, S2ன்னு எழுதிக்கங்க. 2.5, S2 வந்து 3.0. ஓகேவாம்மா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து n கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது ஒன்று வந்து கிவன் z கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது ஒன்று வந்து என்ன டெஸ்ட்? இஜெட்ல டபுள் மீன். டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ். ஓகே, டபுள் மீன் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ். ஓகேவாடா? ஓகே சார். அப்ப என்ன நடக்கும்? கச் நாட் டிவைன் பண்ணணும். கச் நாட் என்னது? தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் டூ பாப்புலேஷன் மீன். அப்படின்னா எப்படி எழுதலாம்? மீ1 இஸ் நாட் ஈக்குவல் டு தேர் இஸ் ஒன்று மீ1 ஈக்குவல் டு மீ2. கரெக்டுங்களா? கச் ஒன்று தான் வந்து மீ1 இஸ் நாட் ஈக்குவல் டு மீ2 வரும். ரெண்டு பாப்புலேஷன் மீனுக்கும் நம்மளுக்கு ஈக்குவல் வரும். சரிங்களாமா? ஓகே சார். இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கொடுக்கல, அப்ப கண்டிப்பா டூ டெயில் டெஸ்ட் தான், ஒன் டெயில் டெஸ்ட் கிடையாது. டூ டெயில் டெஸ்ட். ஓகேங்களா? ஓகே சார். அப்ப ஃபார்முலா என்னது? z equal to modulus of x bar minus y bar divided by root of s1 square divided by n1 plus s2 square divided by n2. இதுதான் ஃபார்முலா. சரியாமா? modulus of 68 minus 68.58 divided by root of s1 square 2.5 square divided by n1. n1 வந்து 1200 plus 3.0 square divided by 1500. இது கரெக்டா கால்குலேட்டர் ஒவ்வொன்றா என்ட்ரி பண்ணிட்டு கடைசி ரிசல்ட் என்ன வரும் சொல்றாங்கன்னு இது நம்மளுடைய கால்குலேட்டர் வேல்யூ. இதை போட்டுட்டீங்கன்னா கால்குலேட்டர் வேல்யூ முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? டேபிள் வேல்யூ கொண்டாட ஆல்பா வேல்யூ டிபெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 1 by 1 கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கால்குலேஷன் போட முடியுமா? நான் அங்கே போட வேணுமா? கரெக்டா கால்குலேட்டர்ல கரெக்டா என்ட்ரி பண்ணி போட மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. சரியாமா? ஓகே. புரியலன்னா கேட்டீங்க. 2.5. என்னமா? 2.5 by 1000. நான் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி சொல்லிடுறேன். சார் அது ஹோல் ஸ்கொயரா இல்ல வெறும் அந்த 3க்கும் 2.5 மட்டும் இதுக்கு மட்டும் தான் சொல்றேன். 2.5 ஸ்கொயர், இங்க 3 ஸ்கொயர். இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர். சரிங்களா? 0.755. 0.77755 வருது. ஓகேங்களா? 0.755. அப்ப இதுதான் கால்குலேட்டர் வேல்யூ. சரிடா? அப்ப டேபிள் வேல்யூ எடுத்து என்ன ஆகும்? டேபிள் வேல்யூ ஈக்குவல் டு 1.96. அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ண என்ன ஆகுது? கால்குலேட்டர் வேல்யூ இஸ் லெஸ் than or equal to டேபிள் வேல்யூ. பாசிபிளா? 0.576 is less than or equal to 1.96. Okay, is possible. அப்ப என்னாச்சு? Kach not is accepted. Kach not is accepted. Kach one is rejected. சரிங்களா? ஓகே சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். அப்ப இதே ஐடியா தான் மத்த 4 டெஸ்டும். மத்த 4 டெஸ்ட் யார் இருக்குறா? சொல்லிறேன் பாருங்க. மாடல் ஓபைல ரிமைனிங் டெஸ்ட் வந்து இதுதான். மாடல் ஓபைல என்ன ரிமைனிங் டெஸ்ட் நான் இஜெட்ல வந்து சிங்கிள் மீன் டபுள் மீன் முடிச்சிட்டேன். இப்போ என்னக்குது? ப்ரொபோஷனல் டெஸ்ட் இருக்குது. அந்த ப்ரொபோஷனல் டெஸ்ட் என்னக்குது? சிங்கிள் ப்ரொபோஷன் டபுள் ப்ரொபோஷன் இருக்குது. சரிங்களா? ஓகே சார். என்ன அப்படின்னா சேம் ஐடியா தான் வரும். P ங்கிறது சாம்பிள் ப்ரொபோஷன் பாப்புலேஷன் ப்ரொபோஷன் டிவைடட் பை ரூட் ஆஃப் கேபிட்டல் P Q டிவைடட் பை n. இத சிங்கிள் ப்ரொபோஷனோட ஃபார்முலா. சரிங்களா? இதே டபுள் ப்ரொபோஷனோட ஃபார்முலா என்ன வரும்? P1 minus P2 divided by root of same idea தான். PQ divided by n வரும். அல்லது இப்படி எழுதிக்கலாம். P1 square divided by n1 plus P2 square divided by n2. சரிங்களா? அந்த ஃபார்முலா என்ட்ரி பண்ணிடுறேன். மிஸ்டேக் போகுது. அந்த ஃபார்முலா ரெண்டு என்ட்ரி பண்ணிடுறேன். மற்றபடி ஐடியா எல்லாமே ஒன்னே தான். சரியாமா? ஓகே சார். டபுள் ப்ரொபோஷனோட ஃபார்முலா வேணும்ல? யா. டபுள் ப்ரொபோஷனோட ஃபார்முலா P1 P2. இதனோட ஐடியா வந்துரும். சரியாமா? ஒரே ஓகே சார்.
இதுதான் டபுள் ப்ரொபோஷனோட ஃபார்முலா. சிங்கிள் ப்ரொபோஷனல் கிடைக்கிட்டு டபுள் ப்ரொபோஷனோட ஃபார்முலா இதுதான். சரியாம்மா? ஓடி போயிருமா? ஓகே சார். வந்துரும். சரி, இப்ப கொஸ்டின் எப்படி இருக்க போகுது? மீன் டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் பார்த்துட்டேன். ப்ரொபோஷனல் டெஸ்ட்டுக்கு எப்படி கொஸ்டின் இருக்க போகுது? ப்ரொபோஷனல் டெஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது ஒரு ப்ராபபிலிட்டியோட ஐடியா. சரிங்களா? ப்ரொபோஷனல் டெஸ்ட் என்னது? ஒரு ப்ராபபிலிட்டி கேஸோட ஐடியா தவிர மத்தபடி எதுவும் கிடையாது. ஓகேவாம்மா? ப்ராபபிலிட்டி ஓகே கேஸ் சார். இருக்கும். ஏன் ஒரு ஈவென்ட் இருக்கும். அது சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம எப்படி வந்து ப்ராப்ளத்தை ரன் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்கும். சரியாம்மா? ஓகே சார். சரி, கொஸ்டின் எப்படி கேட்டுக்கிறாங்க பார்க்கலாம். இது ஃபுல்லாவே நான் என்ட்ரி பண்ணிடுறேன். ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இது. சரிங்களாம்மா? ஓகே சார். சொல்றேன் கண்ணு. இங்க வந்து நம்மளுக்கு என்ன எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தபடி என்ன n வேல்யூ செக் பண்ணணும். n வேல்யூ செக் பண்ணிடலாமா? n எவ்வளோடா கண்ணு? இந்த கொஸ்டின் படிச்சுட்டு n என்ன செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். n என்ன? Net office 10 lakhs sir. n வந்து எவ்வளவு? 10 lakhs. எவ்வளவு கஸ்டமர் இருக்கிறாங்க? 10 lakhs விடுங்க. 10 lakhs கஸ்டமர் பாப்புலேஷன் ஓடுது. இது என்னது? பாப்புலேஷன் ஓடுது. சரிங்களா? சாம்பிளோட தான் இருக்குது. நியூஸ் பேப்பர் சர்வேடு பை த 10 கஸ்டமர் 100 கஸ்டமர். அப்ப என்னது? n வந்து 100 கரெக்ட்டுங்களா? அப்ப கிரேட்டர் than 30 அப்ப கிரேட்டர் than 30 தான் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். சரிங்களா? இது என்ன டெஸ்ட் வரப்போகுது? என்ன டெஸ்ட் வரப்போகுதுன்னா நான் ஆல்ரெடி ஐடியா சொன்னேன். எக்ஸ் பார் வருதா, ஒய் பார் வருதா, மியூ வருதா, சிக்மா வருதா, இல்ல எஸ் வருதா செக் பண்ணு. அப்படின்னா அது மீன் டெஸ்ட். அப்படி இல்லைன்னா ப்ரொபோஷனல் டெஸ்ட். சரிங்களா? என்ன சொன்னேன்? ஓகே சார். எக்ஸ் பார் இருக்குதா, மியூ இருக்குதா, ஒய் பார் இருக்குதா, சிக்மா இருக்குதா, எஸ் இருக்குதா? இது எல்லாம் இருந்ததுன்னா மீன் சிங்கிள் மீன் ஆர் டபுள் மீன் இருக்கும். இது எதுவுமே இல்லைன்னா டெஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ஓகே சார். இங்க மீன்ங்கிற வேர்ட் இருக்குதா? மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேர்ட் இருக்குதா? படிச்சு இல்ல பாருங்க. சார். இல்ல. அப்ப கண்டிப்பா ப்ரொபோஷனல் டெஸ்டா தான் இருக்க போகுது. சரி, என்ன கொடுத்துக்கிறான் வேல்யூ? சாம்பிள் கஸ்டமர் எவ்வளவு சொல்லிக்கிறான்? 73% சொல்லிக்கிறான். கரெக்ட்டுங்களா? 73% என்னது? ஸ்மால் p ன்னு அர்த்தம். ஸ்மால் p 0.73. ஓகேங்களா? சாம்பிள்டு கஸ்டமர் சொல்லிக்கிறான். சாம்பிள்டு கஸ்டமர்னா ஸ்மால் p. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? இங்க பாத்தீங்கன்னா எதை சொல்லல? அட்லீஸ்ட் 80%. அட்லீஸ்ட் 80%ங்கும் போது என்ன ஆகுது? அட்லீஸ்ட்னு ஒரு வேர்டு வந்திருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அப்ப இது ஒன் டைல். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா எப்படின்னு? இங்க என்ன வந்திருக்குது? வெறும் இது ஒன் டைல் எடுக்கிறோம். அட்லீஸ்ட்ங்கிற ஒரு வேர்டு வந்தனால இதுக்கு பேர் ஒன் டைல். ஒன் டைல்னா என்ன இருக்கும்? அதாவது கேபிட்டல் பி வந்து லெஸ் தென் 80% 0.8ன்னு அர்த்தம். அப்ப மீனிங் உனக்கு தெரிஞ்சிருச்சு. கச் நாட் டிவைன் பண்ண போற. கச் நாட் என்னது? பாப்புலேஷன் மீன் ஈக்குவல் டு 0.80 ஆர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஆப்போசிட் மீனிங் போடுறோம். அப்ப கச் ஒன்னுங்கிறது என்னது? அதை கொடுத்தது 0.8 கொடுத்துக்கிறீங்க. அப்ப இது வந்து ஒன் டைல். ஓகேவா? இது வந்து ஒன் டைல் டெஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? புரிஞ்சுச்சு. இப்ப கேபிட்டல் P இருக்குது, ஸ்மால் p இருக்குது. நமக்கு கேபிட்டல் Q வேணும். கேபிட்டல் Q ஓட ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் கேபிட்டல் P. 1 மைனஸ் கேபிட்டல் P. அப்ப என்ன கிடைக்கும்? 0.2 கிடைக்கும். 1 மைனஸ் 0.8 0.2 கிடைக்கும். ஓகேவாமா? அப்ப இது என்ன டெஸ்ட் தெரிஞ்சு? சிங்கிள் சார் பாப்புலேஷன் கேபிட்டல் P, அது வந்து பாப்புலேஷன் இல்லாத சின்ன p. சாம்பிள் கொடுத்தது வந்து ஸ்மால் p. இங்க வந்து சர்வேடு கஸ்டமர் அந்த சாம்பிள் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இங்க வந்து சாம்பிள்னு சொல்லிக்கறனால அப்ப சாம்பிள்னா நம்மளுக்கு ஸ்மால் p. ஓகேங்களா? ஓகே சார். இது வரைக்கும் புரிஞ்சதா? டவுட் இருக்குதாடா? புரிஞ்சது சார். அப்ப என்ன தெரியுது? சிங்கிள் ப்ரொபோஷனல் டெஸ்ட். இதுக்கு பேர் என்னது? சிங்கிள் ப்ரொபோஷனல் டெஸ்ட். சரியாமா? ஓகே சார். அப்ப ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்னது? மாடுலஸ் ஆஃப் ஸ்மால் p கேபிட்டல் P டிவைடட் பை ரூட் ஆஃப் கேபிட்டல் P கேபிட்டல் Q டிவைடட் பை n. n எந்த எண் எடுக்கணும்? 100 எடுக்கணும். லட்சம் கீது எடுத்துறாத. 100 எடுக்கணும். 10x கீது எடுத்துறாத. அப்ப என்னாச்சு? மாடுலஸ் ஆஃப் P 0.73 மைனஸ் 0.8 divided by root of 0.8 into 0.2 ஸ்கொயர் ரூட் குள்ளார என்ன இருக்கும்? 100 இருக்கும். ஸ்கொயர் ரூட் குள்ளார என்ன இருக்கும்? 100 இருக்கும். ஓகேவாடா? ஓகே சார். அப்ப என்ன நடக்குதுங்க? ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 0.07 இன்டு இந்த 100 மேல போயிடும். இந்த 100 மேல போச்சுன்னா 10. அப்ப இன்டு 10 டிவைடட் பை ரூட் ஆஃப் 0.8 இன்டு 0.2. இது சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாங்க என்ன வருதுன்னு.
போட்டியா கால்குலேட்டர்ல? -1.75. அல்ல அது நம்ம மாடல்ஸ் போட்டு மைனஸ் சொல்லாது. மாடல்ஸ் அதனால தான் போட்டுருக்கேன். உங்க இதுல மாடல்ஸ் போடல. கடைசியா பார்த்தா மாடல்ஸ் எடுக்க மாட்டாங்க. நம்ம இங்கேயே மாடல்ஸ் போட்டுக்கலாம். அப்ப மைனஸ் பத்தி பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அப்ப ஓகே சார். 1.75 1.75ங்கிறாங்க. செக் பண்ணிக்க. அதான் வருதான்னு பாத்துக்க. 1.75 செக் பண்ணிக்கோ. சரியாம்மா? அதான் சார் வருது. ஓகே. அப்ப நம்ம டேபிள் வேல்யூல எங்க பார்க்கணும்? ஆல்பா வேல்யூ 5% எடுத்துக்கிறீங்க, 1% எடுத்துக்கிறீங்க. நீ தான் செலக்ட் பண்ற. அவன் குடுத்துட்டானா பாரு. குடுக்கலனா 5% எடுத்துக்கோ. குடுத்துக்கிறானா குடுத்துக்கிறான். யூஸ் ஆல்பா வந்து இத சொல்லிட்டான். லெவல் ஆஃப் சைன் குடுத்துட்டான். அப்ப 5% ஓடி போய் பார்க்கணும். 5% ஓடி போய் பாருங்க எவ்வளவு வருதுன்னு. லெஃப்ட் ட்ரைட், ரைட் ட்ரைட் அது பிரச்சனை கிடையாது. ரெண்டுக்கும் சேம் வேல்யூ தான் வரும். ஏன்னா மாடுலஸ் வேல்யூ எடுத்துட்டோம். அப்ப டேபிள் வேல்யூ என்ன? ஆல்பா ஈக்குவல் டு 0.05. therefore z of 0.05 ஈக்குவல் டு 1.645. மாடுலஸ் வேல்யூ வேற போடுங்க மாடுலஸ்னு. அப்ப என்னாச்சு? கால்குலேட்டர் வேல்யூ இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூவா? இது வந்து 1.75 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1.645 நாட் ஈக்குவல். ஓகே. அப்ப கச்சுனா ரிஜெக்டட், கச்1 வந்து அக்செப்டட். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. இது வந்து ஐடியா புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது சார். இது எதுக்கு? சிங்கிள் ப்ரொபோஷனோடது. டபுள் ப்ரொபோஷனல் என்ன வரப்போகுது? இதே ஐடியா தான் டபுள் ப்ரொபோஷனல் வரப்போகுது. டபுள் ப்ரொபோஷனல் பார்க்கலாமா ஒரு கொஸ்டின்? ஓகே சார். டபுள் ப்ரொபோஷனல் என்ன நடக்கும்? ரெண்டு எண் வேல்யூ கிடைக்கும். ரெண்டு எண் வேல்யூ, ரெண்டு சாம்பிள் ப்ரொபோஷனல் கிடைக்கும். சரிங்களா? ரெண்டு எண், ரெண்டு சாம்பிள் ப்ரொபோஷனல் இருக்குண்டாங்க. சரி இந்த கொஸ்டின் எடுத்துங்களா? ஓகே சார். ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்தேன். டபுள் ப்ரொபோஷனலுக்கு ஃபார்முலா என்ன? z equal to modulus of p1 minus p2 divided by root of p1 q1 divided by n1 plus p2 q2 divided by n2. Q2/N2. சரி. சப்போஸ் பாப்புலேஷனோடது கொடுக்கலைன்னா என்ன வரும்னா ரூட் பி இன்ட் இந்த பாப்புலேஷனோட வேல்யூ கொடுக்கலைன்னா ப்ரொபோஷனோட வேல்யூ கொடுக்கலைன்னா p யோட வேல்யூ என்ன எடுக்க சொல்லுவாங்கன்னா p யோட வேல்யூ என்னன்னா n1 small p1 plus n2 small p2 divided by n1 plus n2. ஓகேங்களா? அப்ப கேபிட்டல் 1 minus p cap. இதுதான் ஃபார்முலா. கொடுத்துட்டானா பாப்புலேஷனோட கொடுத்தானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பாப்புலேஷன் வேல்யூ கொடுக்கலனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே சார். இதுதான் கொஸ்டின். இதுல என்னென்ன கொடுத்துக்கறான்னு செக் பண்ணு. என்ன போடலாம் நமக்கு ஒரு அப்ப இது வந்து என்ன ஆக போகுது? இந்த ஃபார்முலா வந்து குடுக்கலையே அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் p1 மைனஸ் p2 டிவைடட் பை ரூட் ஆஃப் pq வெளிய எடுத்தீங்கன்னா 1 பிளஸ் 1/n2 இருக்கும். இதுதான் ஃபார்முலா. கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. குடுக்கலைன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. சரியாமா? ஓகே சார். ரெண்டு ஃபார்முலா பாத்துக்கங்க. இப்போ இங்க என்னென்ன கொடுத்துக்கறாங்க? கோவிட் டெஸ்ட் பத்தி கொடுத்துக்கறாங்க. ரெண்டு சாம்பிள். சரிங்களா? இது பாப்புலேஷனோட எத்தனை பர்சன்டேஜ் சொல்லிக்கிறாங்க? 38% and 51%. என்ன லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட்? 0.1 கொடுத்துட்டாங்க. 0.01 அப்ப 1% கொடுத்துட்டாங்க. சரியாமா? ஓகே சார். அப்ப எப்படி கண்டுபிடிப்ப? என்ன ஐடியா? எனர்ஜி டவுட் இருக்குதா? p1 வேல்யூ கொடுத்துட்டா, p2 வேல்யூ கொடுத்துட்டா, n1 வேல்யூ கொடுத்துட்டா, n2 வேல்யூ கொடுத்துட்டா. அப்ப இது ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் சாம்பிள் டெஸ்டா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன வேல்யூ வேணும்? n1 n2 கொடுத்துட்டான். அப்ப சிம்பிள் டபுள் மீனா டபுள் ப்ரொபோஷனலா வேணும். அப்ப n1 வேல்யூ எவ்வளவு? 100. n2 வேல்யூ 200. கரெக்ட்டா? கரெக்ட் சார். both are greater than 30. அப்ப என்னது? லாஸ்ட் சாம்பிள் டெஸ்ட். கரெக்ட்டாமா? ஓகே சார். சரி அடுத்து என்ன கிவன் தட் பார்ப்போம். கிவன் தட் என்ன கொடுத்துக்கறான்? மீன் கொடுத்துக்கறானா? மீன் கொடுக்கல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துக்கறான். வேல்யூஸ் கொடுத்துக்கறான். அப்படினா என்ன மீனிங் அது? p1 p2 வேல்யூ கொடுத்துக்கறான். p1 வேல்யூ எவ்வளவு? 0.38. p2 வேல்யூ எவ்வளவு? 0.51. சரி. இப்போ என்ன வேணும்? பாப்புலேஷன் கொடுக்கல அதனால p கேப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னது? n1 p1 plus n2 p2 divided by n1 plus n2. வேல்யூ போட்டு சொல்றாங்க. என்ன வருது? 100 into this value 38 plus 200 into this value 1.2 நினைக்கிறேன். 1.2. சரி. தப்பா பண்ணிட்டேன். 10.2 வருமோ? 51 100 ஆமா.
102 divided by n1 plus n2 வந்து என்னது 100 300 வரும் divided by 300 அப்ப p cap எவ்வளவு வரும்னு சொல்லுங்க 140 divided by 300 0.46 கரெக்ட்டுங்களா 0.46 46 ஆமா சார் அப்ப q cap என்னது 1 minus அப்ப q cap equal to 0.54 கரெக்டாமா கரெக்ட் சரி இப்போ இங்க என்ன சொல்லிருக்கணும் நம்ம 1 side of 2 எல்லாம் சேர்க்கணும் ஏன்னா இன்க்ரீசிங் வேல்யூக்கு என்ன கொடுத்துக்கிறேன்னா இங்க பாருங்க ஒரு வேர்டு கொடுத்துட்டா மோர் எபிஸ்டேட்டின்னு கொடுத்துட்டா மோர் கொடுத்தா அப்ப என்னது p1 greater than p2 ன்னு அர்த்தம் அப்ப என்னது ரைட் டெயில் டெஸ்ட் கரெக்ட்டுங்களா ஓகே சார் ரைட் டெயில் அண்ட் ஒன் டெயில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா எப்படி ஒன் டெயில் இந்த மாதிரி செக் பண்ணிட்டு போட வேண்டிய அந்த மாதிரி வேர்டு கொடுத்துட்டா அப்படின்னா ஒன் டெயிலுக்கு மாறிக்கும் ரைட் டெயில் லெஃப்ட் டெயில் பாத்துக்கோ சரியாமா ஓகே சார் அப்ப என்னாச்சு கட்சி நாட்டு வந்து p1 equal to p2 ன்னு வச்சுக்கோங்க தப்பு கிடையாது கட்சி ஒன்று வந்து p1 greater than p2 ன்னு வச்சுக்கோங்க ரைட் டெயில் டெஸ்ட் சரிங்களா ஒன் டெயில் ரைட் டெயில் டெஸ்ட் சரியாமா ஓகே சார் இது முடிஞ்சா இது பண்ணது கால்குலேட்டர் modulus of p1 0.38 minus 0.51 p1 ஃபார்முலா எழுதணும்னு இருக்கா எழுத தேவையில்லையா ஃபார்முலா என்னடாகனே modulus of p1 minus p2 p minus p divided by pq or root of pq by n 1 by n1 இது டபுள் ப்ரொபோஷன் இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா டபுள் ப்ரொபோஷனோட ஃபார்முலா ஓகேங்களா ஓகே சார் இதனோட வேலை என்ன 0.46 into 0.54 அதுக்கப்புறம் n1 1 by 100 plus 1 by 200 இதனோட ரிசல்ட் சொல்றாங்கன்னு இதுதான் நம்மளுடைய கால்குலேட்டர் வேல்யூ இந்த ரிசல்ட் முடிச்சுன்னா கால்குலேட்டர் வேல்யூ முடிஞ்சது டேபிள் வேல்யூக்கு என்ன ஆல்பா வந்து 5% 1% தான் சாரி 1% டேபிள் வேல்யூக்கு விஜெட் ஆஃப் 0.01க்கு பார்க்கணும் கால்குலேட்டர் வேல்யூ மட்டும் போடுறாங்கன்னு என்ன வருதுன்னு பார்க்கலாம் போட முடியாது நான் அங்கே ஹெல்ப் பண்ணணுமா சார் போட்டியடா ஆரஞ்சு சின்டாக்ஸ் எல்லாம் இல்ல கரெக்டா பிராக்கெட் போட்டு போடுங்க இல்லைன்னா நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா போடுங்க ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க இது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு தெரியும் இது 0.01 தெரியும் இது பார்த்தீங்கன்னா 0.005 வரும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுட்டு இதோட மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணி போட்டீங்கன்னா வரும் ஆன்சர் இல்லை கரெக்டாக ப்ராக்கெட் போட்டு போட்டீங்கன்னா ஆன்சர் வரும் 2.13 மட்டும் வருதான் பாருங்க root of 0.46 into 0.34 ஏன்னா ரெண்ட் ஆகுது உங்களுக்கு இரநூறுமே காமிக்கு அடி சரி நியூமரேட்டர் விட்டு டினாமினேட்டர் போடு டினாமினேட்டர் வேல்யூ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு நியூமரேட்டர் டினாமினேட்டர் வேல்யூ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது அப்படி எரர்னா ஒவ்வொன்றும் போடுங்க பார்க்கலாம் 0.39 0.39 அடுத்து இது ரெண்டையும் போடு இது போடும்போது என்ன பண்றீங்கன்னா
100 இன்வெர்ஸ் பிளஸ் 200 இன்வெர்ஸ் அந்த ஆபரேட்டர் அப்ளை பண்ணு. 100 இன்வெர்ஸ் 200 இன்வெர்ஸ் அந்த ஆபரேட்டர் அப்ளை பண்ணு. இன்வெர்ஸ் ஆபரேட்டர் இருக்கும் பாரு, அதை போட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. 0.011 சார். 0.011 ஆமா சார். அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. அப்ப ரூட்டுக்குள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது பாரு. என்ன போட்டு ரூட்டே எடுத்துரு. ஏன் மல்டிப்ளை பண்ற? ரூட் போட்டு இந்த வேல்யூ பண்ணா ரூட் வெளிய வந்துரும். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி போடு. 0.46 into 0.34 0.048 minus 2.70 சரி, நியர்பை வருது பாத்துங்க. இதே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அது பாத்துங்க. சரிங்களா? மைனஸ் வேண்டாம், பிளஸ்னு வச்சுங்க. மாடுலஸ் வேல்யூ போட்டாச்சு. இதான் கால்குலேட்டர் வேல்யூ. டேபிள் வேல்யூ என்னது? 1%. 1%க்கு எங்க போய் டேபிள் வேல்யூ பார்ப்பேன்? ஒன் டைலா? ஆமா, ஒன் டைல் ரைட் டைல். அப்ப ரைட் டைல போயிட்டு அந்த டேபிள் வேல்யூ பார்க்கணும். அப்ப ரைட் டைல்ல 1% டேபிள் வேல்யூ எழுது 2.33 வருது. சரியாமா? ஓகே சார். அப்ப இங்க வந்து அப்ளை பண்ணுங்க. 2.33 டேபிள் வேல்யூ என்ன? 2.33. பட் உனக்கு 2.7ங்கற அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். இங்க 2.13 வருது, அதனால அக்செப்ட் ஆகும். கால்குலேட்டர் வேல்யூ லெஸ் than or equal to டேபிள் வேல்யூ. அப்ப 2.13 is less than or equal to 2.33. therefore H0 வந்து accepted. H1 வந்து இவ்வளவுதான்மா. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லு. நம்ம ஈஸி தான், அதனால தான் கொஞ்சம் வேகமா எடுத்துக்கிறேன். அதுல வந்து லைட்டா புரியல, அதனால ஓரளவுக்கு கோஆபரேட் பண்ணி ஆன்சர் பண்ணேன்.